ரெண்டு கால்களையும் பண்ணும். ஆப்போசிட் இந்த பக்கம். ஐயா ஸ்கெட்ச் இருக்குங்களா? காணோம். ஓகே, அமுத்திட்டீங்களா? ஓகேவா? இப்போ எதெல்லாம் நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடல்ல தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கக்கூடிய இந்த லிம்பாட்டிக் பாயிண்ட்ஸ். இங்க பாருங்க, இந்த இடம் இல்லை நீ விட்டீங்கனாலே தெரியும், ஒரு பெயின் இருக்கும். இருக்கா? ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய கண், காது இதெல்லாமே இந்த ஆக்டிவேஷனில் இப்படி அழுத்தி விட்டிங்கன்னா இதாகும். மூணாவதாக பார்த்தீங்கன்னா, இந்த இடம் நம்ம பேங்க்ரியாஸோட பாயிண்ட். இந்த இடத்த அதிகமாக அழுத்தி விடுறதுனால சுகரை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஆமாங்க, ஆமாம். பண்ணிட்டீங்களா? இதில் வந்து லிவர் பாயிண்ட், லிவர், கணையம், இது எல்லாமே மண்ணீரல், இது எல்லாமே இந்த பாயிண்ட்டுகளை சுற்றி தான் இருக்கு. அதே போல உடல் பருமனை குறைக்கணும்னா பாருங்க, இந்த கட்டை விரல் கீழே இருக்கக்கூடிய இந்த மேட்டு பகுதியை அதிகமாக அழுத்தம் கொடுக்கும். இது வந்து தைராய்டு பாயிண்ட். இது சமநிலை ஆச்சுன்னா ஓவர் வெயிட் வந்து கண்ட்ரோல் ஆகும். அடுத்ததாக கடைசியாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது இந்த புள்ளி. இந்த புள்ளி வந்து 27 முறை கிளாக்கா, 27 முறை ஆன்டி கிளாக்கா. கரெக்டாக இப்படி சுற்றி விட்டிங்கன்னா போதும். இதில் வந்து கர்ப்பப்பை, இனப்பெருக்க புள்ளிகள், இனப்பெருக்க உறுப்பு, இது எல்லாமே இதோட கனெக்ட் ஆகுது. டெய்லி பண்ணிடலாமா? ஆரோக்கியமாக இருக்கலாங்களா? எளிமையான பாத சிகிச்சை இவ்வளோதாங்க. நீங்கள் எளிமையாக நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் வந்து கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு, இதெல்லாம் செல்ஃபா நீங்களே ஆள் போட்டீங்கன்னா 500 ரூபா. என்னோட அசிஸ்டன்ட் எல்லாம் 1000 ரூபா வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், அதனால நம்ம இதை வந்து அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு பலூன் விளையாட்டு ஐயா கொடுக்குறாரு.